ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வந்தனங்கள். லண்டன் எட்மண்டன் பகுதியில் அமைந்திருக்கின்ற லீ வேலி அத்லெட்டிக்ஸ் சென்டர் மெய் வல்லுநர் மையத்திலிருந்து நேரடியாக உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் பிரித்தானிய தமிழர் விளையாட்டு பேரவை 7வது ஆண்டாக நடாத்துகின்ற பிரித்தானிய தமிழர் மெய்வல்லுநர் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விறுவிறுப்பான விளையாட்டு நிகழ்வுகளை இன்றைய தினம் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நேரடியாக வழங்கவிருக்கின்றோம். லண்டன் வாழ் தமிழர்கள், தமிழ் மக்கள் அநேகமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். லண்டனுக்கு வெளியே இருந்தும் புறநர் பகுதியில் இருந்தும் இன்றைய நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முக்கியமான விளையாட்டு நிகழ்வு லெபாரா அனுசரணையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை உங்களுடன் நேரலையாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த விளையாட்டு போட்டியின் பின்னணி பற்றி, இன்றைய நிகழ்வுகள் பற்றி, இன்றைய இடம்பெறவிருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுகள் பற்றி எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்து கொள்ளவிருக்கிறார் ஊடகவியலாளர், விளையாட்டு செய்தியாளர் திரு ஷன் ஜான்சன் அவர்கள். ஐபிசி தமிழின் நீண்டகால அபிமானிகளுக்கு அறிமுகமான ஒருவராக இருக்கக்கூடும். நீண்ட காலமாக தமிழிலே விளையாட்டு தகவல்களை வழங்கி வருகின்ற ஒரு ஊடகவியலாளர். இந்த பிரித்தானிய தமிழர் மெய்வல்லுநர் போட்டிகளை 7 ஆண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றி வருகின்றவர். இது தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து தொகுத்து வழங்கி வரக்கூடியவர். அவருடன் நாம் தற்போது இணைந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் திரு ஷன் ஜான்சன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்வு பற்றி நீங்கள் இதனுடைய சுருக்கமான வரலாறு பற்றி முதலில் சொல்ல முடியும்? இது 7வது தடவையாக நடைபெறுகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். இடையில் ஒரு வருடம் சில காரணங்கள் தடைப்பட்டாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வரும் போட்டி இது. ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக மேலும் மேலும் பார்வையாளர்கள் உட்பட போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரே நாள் நடைபெற்ற போட்டி இப்பொழுது 2 நாள் ஆக்கப்பட்டு போட்டிகளை விமர்சையாக நடத்துகிறார்கள். நேரத்துக்கு முடிக்கிறார்கள். போட்டிகள் நீங்களே பார்க்க தெரியும் இவ்வளவு சனம் இங்கே இருக்கிறது இந்த நேரத்திலே என்று. பொதுவாக லஞ்ச் டைமுக்கு பிறகுதான் ஆட்கள் வருவார்கள். இன்று வித்தியாசமாக இருக்கிறது. முதலே வந்திருக்கிறார்கள். போட்டிகள் இருக்கேன் ஆரம்பமாக இருக்கின்றன. வழமை போல உங்கள் ஊரில் நடைபெறுவது போல அணிநடையுடன் போட்டிகள் ஆரம்பமாவதை கண்டிருப்பீர்கள். அது ஒவ்வொரு வருஷமும் அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இல்லங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 4 இல்லங்கள் பங்கு பெற்றுகின்றன. அந்த இல்லங்கள் பச்சை, சிவப்பு, நீலம், மஞ்சள் என்று. கடந்த வருடம் மஞ்சள் வெற்றி பெற்றது. அதற்கு முன்னால் 2-3 முறை பச்சை வெற்றி பெற்றது. மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் போட்டியாளர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள், ஏனென்றால் நாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு போட்டி பொறாமை இல்லை, போட்டி மனப்பான்மையை தூண்டுகிற ஒரு நிகழ்வு. சந்தோஷமாக இருக்கிறது பார்க்க சிறுவர்கள் ஓடி திரிவது என்பது. பெரியவர்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்று தான் சொல்ல வேண்டும். தற்போது எங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தடகள போட்டிகள், ஓட்ட போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக வேறு என்ன விதமான விளையாட்டுகள் இடம்பெறுது? இன்று அதிகமாக போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன. இது 100 மீட்டர் ஓட்ட போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 19 வயதுக்குட்பட்ட 10, 25, 30, 35, 40, 45, 50 வயதுக்கு உட்பட்ட மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்டோருக்கான போட்டிகள் ஆண்கள் பெண்களுக்கு பிரிவுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே உள்வரங்கிலும் 16 வயதுக்குட்பட்ட, 14 வயதுக்குட்பட்ட, 12 வயதுக்குட்பட்ட, 10 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான சிறுவர்களுக்கான போட்டிகள் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைவிட சிறுவர்கள் என்று நான் குறிப்பிடுவது 8 வயது, 6 வயது சாக்கோட்டம், தொடக்கம், நாங்கள் என்ன ஊரில் சுவாரஸ்யமாக போட்டிகள் நடத்துவோமோ அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை விட 200 மீட்டர் போட்டிகள் இருக்கின்றன. குண்டறிதல், தட்டறிதல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கூடியிருக்கிறார்கள், பார்க்கலாம். அங்கே பார்த்தால் தெரியும், நீங்கள் உங்கள் கேமராக்கு பின்னால் தெரியும் என்று நினைக்கிறேன். குண்டறிதலோ தட்டறிதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இன்று முடியும் வரை அந்த போட்டிகள் நடைபெறும். இப்போ புலம்பெயர் வாழ்க்கையில் இப்படியான விளையாட்டு போட்டிகளின் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதாவது குறிப்பாக தமிழ் சமூகம், இங்கே நாங்கள் சிதறொன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம், இப்படி ஒரே இடத்திலே கூடி ஒன்று கூடி குழுமி இருந்து இப்படியான ஒரு நிகழ்வை நடத்துவது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நல்ல கேள்வி. ஏனென்றால் இங்கே நாங்கள் வேலை வீடு என்று இருப்பவர்கள். எங்களுக்கு பெரும்பாலாக சிறுவர்களை நான் சொல்லவில்லை. சிறுவர்கள் அவர் இங்கே பாடசாலை செல்கிறார்கள், அங்கே பி இருக்கிறது, அதில் பண்ணுவார்கள். அங்கிருந்து இங்கே நாங்கள் உடற்பயிற்சிகள் செய்வதில்லை. உண்மை, பெரும் வலுக்குறைவு.
இந்த இப்படியான போட்டிகள் அதை செய்ய ஊக்குவிக்கின்றன. இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இதற்கு தயார்படுத்தல். இதற்கு முன்னர் ஹவுஸ்கள், இப்பொழுது இல்லங்கள் தங்களுக்குள்ள ஒரு போட்டியை வைத்துத்தான் தெரிவு செய்கிறார்கள். அப்ப இங்கே வந்தவர்கள் அல்ல, அங்கே 6 பேரோ 15 பேர் ஓடி 2 பேர் தான் ஒவ்வொரு இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த 16 பேரும் ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கு தூண்டுகிறது. பெரிய ஒரு விஷயம். நாங்கள் சின்னமாக பார்க்க முடியாது. இவ்வளவு பேர் நிற்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. இதன் பிறகு இதை நாங்கள் 10ஆல் பெருக்க வேண்டும். அவ்வளவு பேர் உயற்பயிற்சிக்கும் ஈடுபடுகிறார்கள். நான் சொன்னேன் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கூட ஓடுகிறார்கள் என்றால் அவர்கள் நேரே வந்து ஓடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி செய்கிறார்கள். இந்த வருடம் அவர்கள் 3வது இடத்தை பெற்றால் அடுத்த வருடம் நான் முதலிடம் பெற வேண்டும் என்றதுக்காக இந்த நாள் முழுக்க ஓட போறார்கள். வருஷம் முழுக்க அந்த உடற்பயிற்சியை தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் வேலை என்று போயிட்டு வந்து இங்கே நிற்கும் பொழுது ஒரு நாள் வந்து எங்கள் சாப்பாடுகள் விற்கப்படுகின்றன, சர்பத் குடிக்கிறார்கள். அந்த ஊர் சுவையை இங்கே புதுப்பிப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் இது அமைகிறது. 4 இல்லங்கள் பற்றி சொன்னீர்கள். இந்த இல்லங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள், அல்லது இந்த இல்லங்கள் எப்படி அமைக்கப்படுகின்றன? இதிலே இந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன விதமான பின்னணியிலிருந்து அல்லது என்ன விதமான பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள்? பின்னணிகள் என்று ஒன்றுமில்லை, பிரதேசங்கள். லண்டனை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதை அண்டிய பகுதிகளையும், அந்த உதாரணமாக ஈஸ்ட் ஹாம் உட்பட்ட அந்த பகுதிகளை சேர்ந்து அதுக்கு அண்டிய பகுதிகளையும் ஒரு இல்லமாக, அதே மாதிரி 3ஆக பிரித்திருக்கிறார்கள். லெஸ்டர் அந்த பக்கம், அதாவது லண்டனை வெளியில் இருக்கிறவர்களை 4வது இல்லமாக இருக்கிறது. அப்படித்தான் தெரிவிக்கிறார்கள். அங்கே தெரிவு போட்டிகள் நடைபெறுகின்றன. முதல் தெரிவு போட்டிகள் நடைபெறுகின்றன. அந்த தெரிவு போட்டிகளுக்கு யாரும் போகலாம். நீங்கள் உங்களை விலாசம் இதை கொடுத்துவிட்டு யாரும் பங்கு பெற்றலாம். முதல் 2 இடங்களை அல்லது 3 இடங்களை பெறுபவர்கள், அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்றால் லண்டனுக்குள் முதல் 2 இடங்களையும் பெறுபவர்கள் இங்கே வருவார்கள். வெளிப்பகுதி 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த 3 பகுதிகளிலும் இருந்து 2 பேர் வருவார்கள். அப்போ ஒரு இல்லத்துக்கு 6 வருவார்கள். ஆனால் அது முதல் 2 இடங்கள் 3 இடங்களை பெறுபவர்கள் இங்கே வருவார்கள். அது கணனி எழுமாறாக பிரித்து இங்கே ஹீட்ஸ் வைத்து ஃபைனல் நடைபெறுகிறது. ஒரு நியாயமான வழியில் இந்த போட்டிகள் நடைபெற்றப்பட்டு சுவாரஸ்யமான ஒழுங்கமைப்பும் கூட. நேற்றைய நாள் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன, தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி எந்த பிராந்திய முன்னணியில் இருக்கு? இப்பொழுது சொல்ல முடியாது அங்கே, ஏனென்றால் சொன்னால் அது தவறாகிவிடும். சரியாக கணித்த பிறகுதான் அதை சொல்ல வேண்டும். அடுத்த முறை நீங்கள் முடிக்க முதல், இந்த ஒலிபரப்பை முடிக்க முதல் நான் அதற்கான முடிவை தரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி ஷான் ஜான்சன் அவர்களே. ஒரு விரிவான பகிர்வு இந்த விளையாட்டு நிகழ்வை பற்றி தந்தீர்கள். நேர்களே, இன்றைய தினம் நான் நன்றி. முன்பு குறிப்பிட்டதை போல எட்மண்டன் பிராந்தியத்திலே அமைந்திருக்கின்ற லீ வேலி அத்லெட்டிக் சென்டரிலே இந்த விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பின்னணியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் போட்டியாளர்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். அந்த வார்ம் அப்னு சொல்லக்கூடிய தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வர்ண பகவான் தன்னுடைய கருணையை இன்று பொழியாத பட்சத்தில் தொடர்ச்சியாக இப்படி இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலவரப்படி சற்றே தூறல் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய போட்டியிலே பங்கேற்கின்ற விளையாட்டு வீரர்கள், ஏற்பாட்டாளர்கள் இவர்களுடனான உரையாடல்களும் கூட தொடர்ந்து இந்த நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கின்றன. அதற்கு முன்னதாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று வரவிருக்கிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்த விளையாட்டு நிகழ்வின் நேரலை ஒளிபரப்பு தொடர்ந்து இடம்பெறும். எனவே ஐபிசி தமிழுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். லண்டன் எட்மண்டன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற லீ வேலி அத்லெட்டிக் சென்டரில் இன்றைய தினம் பிரித்தானிய தமிழர் மெய்வல்லுனர் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரித்தானிய தமிழர் விளையாட்டு பேரவை 7வது முறையாக நடத்துகின்ற விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது தடகள போட்டிகள், ஓட்டப்பந்தயம் நான் முன்பு சொன்னதை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்விலே எம்முடன் பல விருந்தினர்கள் பல பேர் உரையாட காத்திருக்கிறார்கள். தற்போது எங்களுடன் இணைந்திருக்கிறார் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தைச் சேர்ந்த திருவாளர் திருவாசகம் அவர்கள். வணக்கம் ஐயா. ஆமாம், வணக்கம். நன்றி இன்றைய எங்களுடைய நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. தங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் இந்த விளையாட்டுப் போட்டியிலே என்ன விதமாக தொடர்புற்றுள்ளது? ஆமாம், நாங்கள் சென்ற வருடம் தொடக்கம் 2015 தொடக்கம் நாங்கள் பிடிஎஸ்சி, அதாவது பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அவர்களுடன் இணைந்து நாங்கள் அந்த கமர்ஷியல் சைடை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அதாவது நாங்கள்
கொஞ்சம் ஸ்டோல்ஸ், அதாவது எமது தமிழ் வர்த்தக சேவை மற்றது ப்ராடக்ட்ஸ் அப்படியான ப்ரொவைட் பண்ணவர்களை கொண்டு வந்து ஸ்டோல்ஸ் அமைத்து அவர்கள் அந்த பக்கத்தில் தமது ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் பல பொருள்களை டிஸ்கவுண்டில் விற்று கொண்டிருக்கிறார்கள். சாரி அப்படியான விடயங்கள், உடுப்புகள், சிறுவர்களின் உடுப்புகள் அப்படியான விடயங்கள், மற்றது பல அட்வைசர்ஸ், ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் அப்படியானவர்கள் அமைத்திருக்கிறார்கள் தமது ஸ்டோல்ஸ்களை. மற்ற சில சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படியானவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இங்கு கொண்டு வந்து எமது மக்களை பங்கு பெற்றும் வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சென்ற வருடம் ஹரோவில் பெரிய அளவில் ஒரு லண்டன் தமிழ் மார்க்கெட் என்ற ஒரு எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதன் விளைவாக நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் எமது மக்களிடம் அதை பரப்புவதற்காக, அதாவது எமது வர்த்தகர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இவர்களுடன் சேர்ந்து. அத்துடன் இவர்களது இந்த முயற்சி, இந்த ஸ்போர்ட்ஸ் முயற்சி வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. உங்களுக்கு பார்க்க தெரியாது எவ்வளவு மக்கள் பங்கு பெற்றுகிறார்கள், எவ்வளவு பிள்ளைகள் மற்றது வயது வந்தவர்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றுகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு எமது சமூகத்துக்கு ஒரு முக்கியமான விடயம். அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவதிலும் நாங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே ஏராளமான மக்கள் குழுமி இருக்கின்ற இந்த ஒரு இடத்திலே தமிழ் வர்த்தகர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கும் ஒரு தளம் அமைத்து கொடுக்கின்ற ஒரு வேலையை பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் செய்திருக்கின்றது இந்த நிகழ்வு. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது எங்களது அங்கத்தவர்கள் மட்டுமல்ல, எமது வர்த்தக சமூகத்துக்கே இது ஒரு உதவியாக இருக்கும் என்பதுதான் எமது நம்பிக்கை. பலர் நான் சொன்னது போல் அங்கு இருக்கேன், அவர்களை சென்று பாருங்கள். இங்கு வந்திருப்பவர்கள் சென்று பாருங்கள். வராதவர்கள் வந்து இன்றைக்கு 8 மணி மட்டும் போய்கொண்டிருக்கும், மறுபடியாக வந்து பங்கு பெற்றுங்கள். இது ஒரு நல்ல விடயம் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். திருவாளர் திருவாசகம் அவர்கள் சொன்னதை போல இது ஒரு மிகவும் உற்சாகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டு நிகழ்வு. ஏராளமானவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், நீங்கள் வீடுகளிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளலாம். ஐபிசி தமிழ் குழுமத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுடன் வந்து அளவலாவலாம், உரையாடலாம். திருவாசகம் அவர்கள் சொன்னதைப் போல ஏராளமான தமிழ் வர்த்தக நிறுவனங்களின் நிலையங்கள், அறுசுவை உணவு முதலானவையும் இருக்கின்றன. இதற்கு மேலாக நான் முன்பு சொன்னதைப் போல ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி என்பது உடல் உறுதியையும் மன வலிமையையும் பரிசோதிக்கின்ற ஒரு விடயம். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் ஒரு குறிகாட்டி என்று கூட சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கு இப்படியான நிகழ்வுகள், இப்படியான விளையாட்டு நிகழ்ச்சிகள் அவசியம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். தற்போது நாங்கள் பார்க்கலாம், பின்னணியிலே குறிப்பிட்ட ஒரு வயதிலே சேர்ந்தவர்களுக்கான ஓட்டப் போட்டி, 100 மீட்டர் ஓட்டப் போட்டி நடைபெறவிருக்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்தும் இந்த நேரலை நிகழ்ச்சியிலே இந்த விளையாட்டு நிகழ்வுகளின் தருணங்களையும் உங்களுக்கு தரவிருக்கிறோம். அதேவேளை இப்படியான உரையாடல்களும் இணைந்து கொள்ளும். நன்றி ஐயா, எங்களோடு இணைந்து கொள்ளும். நன்றி ஐபிசி தமிழ். நான் முன்பு சொன்னதை போல ஐபிசி தமிழ் இந்த நேரலை நிகழ்ச்சியிலே இன்னும் பலவிதமான உரையாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதற்கு முன்னதாக இன்றைய இந்த நேரலை நிகழ்ச்சியை வழங்குவதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பெயர் குறிப்பிட்டு சொல்வது உசிதமாயிருக்கும். இன்ஜுரி கிளைம்ஸ் அட்வைஸ் பியூரோ இன்றைய நேரலை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு இடைவெளிக்கு செல்ல வேண்டிய தருணத்தை நெருங்கி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு இன்னும் பல உரையாடல்களோடு இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் வழங்கும் சிறப்பு நேரடி ஒளிபரப்புடன் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். லண்டன் எட்மண்டன் பகுதியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். லீ வேலி அத்லெட்டிக் சென்டரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரித்தானிய தமிழர் மெய்வல்லுநர் போட்டி இறுதி நாள் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சில விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. ஏராளமான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் போட்டிகளை கண்டுகளிப்பதற்கும் போட்டியில பங்கேற்பதற்குமாக. நாம் நிகழ்ச்சியின் முதற் பகுதியிலே ஊதா என்று சொல்லக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திரு ஜீவாகரன் அவர்களுடன் உரையாடி இருந்தோம். அந்த உரையாடலின் தொடர்ச்சி தான் தற்போது இடம்பெறவிருக்கிறது. உங்களுடைய நிறுவனம் மேற்கொண்டு வருகின்ற பணிகளை பற்றி சொல்ல முடியும்? நிச்சயமாக
நாங்கள் பொதுவாக உடல் ஊனமுற்றோர் வடக்கு கிழக்கிலே இருக்கும் உடல் ஊனமுற்றோரை நோக்கி அவர்களை மட்டும் நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு தொண்டார்பு நிறுவனம். எமது முதல் படி நடவடிக்கையாக நாங்கள் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தொகுதி பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் எடுத்து பராமரித்து வருகிறோம். அதே நேரம் நாங்கள் விரிவடையும் போது இப்போது 1.5 வருஷமாக இதை செய்து வருகிறோம். விரிவடையும் போது மல்டிபிள் இன்ஜர்ட் பர்சனல், அதாவது 2 கைகள் 2 கால்கள் இல்லை, கண்ணும் காலும் இல்லை, அப்படியான பலர் இருக்கிறார்கள். அவர்கள் நோக்கி ஒரு தொடர்ச்சியான உதவியை வழங்கக்கூடிய வகையிலே எமது நிறுவனத்துடைய வருமானத்தையும் எமது பார்வையையும் செலுத்தி வருகிறோம். அதாவது டிசபிலிட்டி லிவிங் அலவன்ஸ், அவர்களுக்கு அந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு இந்த தேவை இருக்க போகிறது. அதை தொடர்ந்து வழங்க வேண்டிய ஒரு தேவை மக்களாகிய எமக்கு இருக்கிறது. நிச்சயமாக வெளியில் இருக்கும் தமிழ் மக்களாகிய எமக்கு இருக்கிறது. அதை ஒரு முழுவதுமான ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து அவர்கள் பற்றிய தகவல் முழுவதையும் சேகரித்து அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி வேண்டுமா, மற்றது இன்னொன்று அவர்கள் 10-20 வருஷம் வயதாகி வரும்போது அவர்களுக்கு கேர் தேவையாக இருக்கும். அதுகள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு முழு பயணத்திலையும் நடை போட வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த ஊதான்ற நிறுவனத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களில் ஊனமுற்றவர்களுக்கான உதவிகளை வழங்குவது உங்களுடைய நிறுவனத்தின் பிரதான பணியாக இருக்கிறது. எனவே இதற்கான நிதியிழல் எங்கிருந்து கிடைக்கிறது? பொதுமக்களின் நன்கொடைகள் எப்படியான விடயங்கள்? ஆம், யுத்தம் மட்டுமில்லை, எந்த வகை அனர்த்தத்தாலும், இயற்கை அனர்த்தம், மரத்திலிருந்து விழுந்தவருக்கும் உள்ளந்தண்டு அடிபடலாம் அல்லது காலுடையலாம். அப்படியான உடல் நலமற்றவர்கள் யாராக இருந்தாலும். அதே நேரம் ஃபண்டிங் என்று சொல்லும்போது பல கொடையாளிகள் நமக்கு மாதாந்த கொடுப்பனவுகளை கொடுத்து வருகிறார்கள் நமது நிறுவனத்துக்கு. அதேபோல் இவ்வாறான நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பங்கேற்று அதிலே வருகின்ற வருமானத்தை எமது பயனாளிகளை நோக்கித்தான் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சொல்ல விரும்புவது என்றால், நீங்கள் இங்கே வந்து இந்த விளையாட்டுகளில் பங்கெடுக்கும் போது நீங்கள் செலுத்தும் பணம் ஒவ்வொரு பெண்ணியும் அங்கே நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் சந்தோஷம், உங்கள் புத்துணர்ச்சியை இங்கே பெற்றுக்கொள்வது போல நீங்கள் கொடுக்கும் உதவி அங்கே அவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அவர்களை மேம்படுத்தும். ஆகவே திரண்டு வாருங்கள். இது வந்து எங்கள் நிகழ்ச்சி, அதாவது பிரித்தானிய மெய்வல்லுநர் போட்டியின் தமிழர் மெய்வல்லுநர் போட்டியின் தமிழருடைய நிகழ்ச்சி. ஆகவே அனைவரும் வாருங்கள், ஒன்றாகவே மகிழலாம். நல்லதொரு காரியம் நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த காரியம். உங்களுடைய இந்த முன்னெடுப்பு மென்மேலும் வளர வாழ்த்துக்களும். நன்றி. நான் சொன்னதை போல இவ்வாறான பல்வேறு நிறுவனங்களின் அனுசரணையுடன் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை இந்த சிறப்பு நேரலை ஒளிபரப்புக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் இன்ஜுரி கிளைம்ஸ் அட்வைஸ் பியூரோவின் அனுசரணையுடன் இந்த ஐபிசி தமிழின் சிறப்பு நேரடி ஒளிபரப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுறுத்திக் கொள்ளலாம். விளையாட்டுப் போட்டிகள் பின்னணியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில உரையாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கிறது. அடுத்ததாக இணைந்து கொள்ளவிருக்கிறார் எங்களுடன் இந்த உரையாடலில் இணைந்து கொண்டிருக்கிறார் ராணி அவர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். இன்றைய இந்த நிகழ்விலே தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிறுவனம் என்ன, அது என்ன விதமான பங்களிப்பை செய்யும்? நாங்கள் ஸ்லோன் சில்க் சாரி ஷாப்ல இருந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ITSC கிரவுண்ட்ஸில் எட்மண்டனில் இருக்கிற இந்த அத்லெட்டிக் கிரவுண்ட்ஸில் நல்லாகவே நடந்து கொண்டிருக்குது. எங்களோட ஸ்டோலுக்கும் ஆக்கள் எல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் இந்த ஜூலை மாதம் ஆடி சேலுக்காக அப் டு 50% ஆஃப் போட்டிருக்கிறோம். எங்களோட ஷாப் வந்து சேர்பிட்டன் சரையில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கூட ஜூலை 31 இடையில் நீங்கள் 50% விலக்கழிவில் உங்களுக்கு விருப்பமான சாரிகள் எல்லா விதமான சாரீஸும் இருக்குது, வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் தரின மக்கள், இந்த கிரவுண்ட்ஸுக்கு வந்திருக்கிற ஆக்கள் எங்களோட ஸ்டோலுக்கு வந்து நிறையவே தங்களுக்கு தேவையானதுகள் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நான் நினைக்கிறேன் நல்ல வெதராக இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து இங்கேயும் சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கும் சப்போர்ட் தர வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆரம்பத்தில் இன்றைய காலை பொழுதிலே மழை வந்து குறுக்கிட்டு இந்த விளையாட்டு நிகழ்வுகளை தடுக்க கூடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் தற்போது வர்ண பகவான் அது
கருணை கரங்கள் விலகி தற்போது சூரியனின் பொற்கிரணங்கள் தென்படுகின்ற ஒரு சூழல் இங்கே இருக்கின்றது. எனவே விளையாட்டுப் போட்டிகள் தங்கு தடையின்றி தொடர்ந்தும் இடம்பெறும் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரித்தானிய தமிழர் மெய்வல்லுனர் போட்டிகளின் நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில உரையாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் குகன், சிங்கிஃபை நிறுவனத்தின் ஈவெண்ட்ஸ் மேனேஜர். ஸோ இங்கே ஒரு அழகான நவீன காட்சியறை ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சிங்கிஃபை நிறுவனத்தினால், அதாவது சிங்கிஃபை நிறுவனம் எனப்படுவது சிங்கிஃபை கரோகே ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை அனைவரும் உங்களுடைய ஆப் ஸ்டோர் மூலமாகவும் ப்ளே ஸ்டோர் மூலமாகவும் டவுன்லோட் செய்ய முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பாடல்களை பாடி, அதில் கீழே போன்ற லிரிக்ஸை பார்த்து நீங்கள் பாடல்களை பாடி ரெக்கார்ட் செய்து அண்ட் ஷேர் பண்ண முடியும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன். டவுன்லோட் தி அப்ளிகேஷன் ஃப்ரம் தி ஆப் ஸ்டோர் அண்ட் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக அந்த அழகான நவீன காட்சி அறையில் நீங்கள் வந்து உங்களுடைய இனிமையான குரலை நீங்கள் பதிவு செய்ய முடியும். இதற்காக நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஒரு பாடகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யாராலையும் கூட இந்த சிங்கிஃபை அப்ளிகேஷனில் பாட முடியும். ஒரு சுவாரஸ்யமான ஆப், அதாவது பின்னணியிலே இசைக்கோர்வை போய் கொண்டிருக்கும் அந்த பாடல் வரிகளை அந்த இசைக்கேற்றவாறு யாரும் பாடி பதிவு செய்து கொள்ள முடியும். அப்படித்தானே? ஆமாம். அந்த பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை பதிவு செய்து ஸ்மார்ட் ஸ்டேஜ் எனப்படும் ஒரு வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்டேஜ் அமைப்பிலே வந்து இவர்கள் பாடும் பாடல்கள் வாக்குகளின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்படும். ஸோ அந்த பாடல்கள் வந்து எல்லாரும் அது எல்லா மக்களாலையும் அந்த ஸ்டேஜை வந்து அவர்களால் பார்வையிட முடியும். ஆங்கிலத்திலே சிங்கிஃபை என்ற ஒரு வார்த்தை அகராதியில் கிடையாது. குளோரிஃபை, பியூட்டிஃபை என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு நூதனமான புது சொல்லாக தெரிகிறது. இந்த சிங் என்ற அந்த பாடுவது